ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பேங்க்னு 2007 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் படத்தை பார்க்க போறோம். இந்த கதையில வரக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு ஒதுக்கப்பட்ட மனிதன். எதனால இவனை ஒதுக்கப்பட்ட மனிதன் சொல்றனா, சின்ன வயசுல இருந்தே இவன் அப்பாவோட ரொம்ப கண்டிப்பான வளர்ப்பால எந்த இடத்துலயும் எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் பிரேக் பண்ணாத ஒரு நல்ல குடிமகனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஓவர் நல்லவனா இருக்கிற ஒரே காரணத்தினால இவனோட வாழ்ற வாழ்க்கை போர் அடிச்சு போய் பொண்டாட்டி ஒரு பக்கம் டைவர்ஸ் கேட்க, இன்னொரு பக்கம் பைய ஊழல் பண்ண ஒத்து வர மாட்டான்னு இவனோட மேலதிகாரி வேலையை விட்டு தூக்கிடுறான். ஹீரோக்கு பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்கறதோ இல்ல வேலை போனதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு காரணமே இவன் நேர்மையா இருக்கிறது தான் சொன்னாங்க பாருங்க. அங்கதான் பயபோல பயங்கரமா பஸ்ட் அவுட் ஆகி, இதுக்கப்புறம் நான் நேர்மையாவே இருக்க மாட்டேன்டான்னு ஒரு கிரிமினலோட சேர்ந்து ஒரு ராத்திரி முழுக்க பயங்கர அமகலம் பண்றான். இதோட விளைவா போலீஸ் ஒரு பக்கம் இவனையும் அந்த கிரிமினலையும் தீவிரவாதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி தேடிட்டு இருக்க. ஃபைனலா என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஸோ சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனு சிறந்த மாணவன்கிற சர்டிபிகேட்டும் கையுமா நம்ம ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவை காட்டி, அடுத்த சீனே இவனை மூஞ்சில ரத்தமும் கையில கண்ணோடையும் ஒரு கிரிமினல் மாதிரி காட்டா, இவனுக்கு எதிரில் இருந்த போலீஸ் கண்ணை கீழே போட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிருன்னு சொல்லும்போது, அவனை எவனாவது பக்கத்துல வந்தீங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுவன்னு இவன் சுட ஆரம்பிச்சதும் அப்படியே அங்க கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. சின்ன வயசுல சிறந்த மாணவன் சர்டிபிகேட் வாங்கின ஹீரோ இன்னைக்கு போலீஸே சுட போற அளவுக்கு வேற ஒரு ஆளா மாறி இருக்கான்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்குங்கிறத வாங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். ஒரு வீக்கெண்ட்ல நம்ம ஹீரோ ஃபேமிலியோட வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க, பெண்களால ஆண்கள் அனுபவிக்கிற கொடுமையை பத்தி ஏதோ ஒரு டாபிக் எஃப்எம்ல பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வர சில காருங்க நொய் நொயின்னு ஹார்ன் அடிச்சுட்டே வரவும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு கொஞ்சம் வேகமா தான் போயேன்னு சொன்னா, நான் ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள தான் வண்டி ஓட்டுவேன்னு ரூல்ஸ் பேசுறேன். அப்ப இவனை ஓவர்டேக் பண்ணி வந்த ஒரு குரூப், ஏன்டா விலை போகாத விளக்கமாறு உன்னெல்லாம் எவன்டா ஹைவேல வண்டி ஓட்ட விட்டான்னு கண்டபடி கழுவி ஊத்திட்டு போக, அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரேஸ் ட்ராக்ல அசுர வேகமா வண்டியை ஓட்டி ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கறான். இவனோட இந்த இமேஜினேஷனுக்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த பக்கம் இவன் இந்த மாதிரி ரூல்ஸ் பேசுறப்பலாம் பொண்டாட்டிக்கு இவன் அப்படியே சுட்டு கொல்லணும் போல இருக்க, இதுல இருந்து இவன் கூட வாழ்ற வாழ்க்கையில அவளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னைக்கும் இல்லாம லேட்டா எந்திரிச்சு இவன் அறக்க பறக்க வேலைக்கு கிளம்பும் போது ஹீரோயின் அவனை கூப்பிட்டு வம்படியா உட்கார வச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, இவனும் வேலைக்கு போற அவசரத்துல என்னமா உங்ககிட்ட தொல்லையா இருக்கு, சரி என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்டா, இதுக்கு மேல என்னால அவன் கூட வாழ முடியாது, பேசாம எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்றான். நம்மால இதை கேட்டதான் அவ ஏதோ காமெடி பண்றதா நினைச்சு வேலைக்கு போற நேரத்துல என்னமா விளையாட்டுன்னு அங்க இருந்து கிளம்ப போக, இவன் எந்த பதிலும் பேசாம சைலண்டா இருக்கவும் சீரியஸா தான் கேட்கறான்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு அப்பாவித்தனமா கேட்கறான். ஆக்சுவலா ஹீரோ எந்த தப்பும் பண்ணல, சொல்ல போனா அவன் பண்ணவும் மாட்டான். சரி அப்புறம் எதுக்காக இவ டைவர்ஸ் கேட்கறான்னு பார்த்தா, நம்மால அநியாயத்துக்கு நல்லவன். எந்த அளவுக்கு நல்லவன்னா, எந்த இடத்துலயும் ரூல்ஸை பிரேக் பண்ணாம கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு பக்கா குடிமகன். இவனோட இந்த கேரக்டர் நல்ல விஷயம் தான். பட் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட லைஃப் லாங் வாழணும்னு நினைக்கும் போது எந்த பண்ணுமே இல்லாம இருந்தா யாருக்கா இருந்தாலும் போர் அடிக்கும்ல. சோ இப்ப ஹீரோயினும் இதே காரணத்தை சொல்லி, நான் பையனோட நல்லதுக்கும் சேர்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் பால்கனில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறத அவன் கண் கூட பார்க்க வேண்டியது வரும்னு சொல்லும்போது ஹீரோ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு புரியாம, சரி எனக்கு இப்ப வேலைக்கு நேரம் ஆயிருச்சு, எதா இருந்தாலும் நம்ம ஈவினிங் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி வெளியே வர, எப்படியாவது டைமுக்கு ஆபீஸ் போகணும்னு பார்த்தா பார்க்கிங்ல இருந்தவனோட காரை எடுக்க முடியாத மாதிரி எந்த எடுபட்ட போயிலோ அவனோட காரை குறுக்க நிப்பாட்டிட்டு போயிருக்கவும், அதோட ஓனருக்கு போன் பண்ணி வந்து காரை எடுக்க சொன்னா ஏதோ வெளியூர் போயிருக்கிறதா சொல்லி வர 2 நாள் ஆகும்னு சொல்றான். இப்ப இதால ஹீரோ அவசர அவசரமா டவுன் பஸ்ஸை பிடிச்சி பஸ்ல இருந்து குட்டிக்கரனாலும் அடிச்சு ஆபீஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போய் இறங்க, இவன் கூட இவன மாதிரியே இன்னும் சில பேர் அறக்க பறக்க ஓடி வரும்போது அந்த இடத்துல சடனா டிராபிக் சிக்னல் போட்டதும் ரோட்ல எந்த வண்டியுமே வரல, கூட வந்தவங்க கூட போயிடுறாங்க. ஆனா இந்த பயப்புல மட்டும் ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு ஆளே இல்லாத ரோட்ல காத்து வாங்க சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா வீட்டுல குடும்பமே 2 ஆகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, அதை பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசி சரி பண்ணுவோன்னு இல்லாம இங்க வந்து இப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா இவனெல்லாம் டைவர்ஸ் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க. இப்ப பையன் ரொம்ப தீவிரமா கிரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவனோட தகப்பன் போன் பண்ணி, எங்கடா இருக்க, ஆபீஸுக்கு போயிட்டியான்னு விசாரிக்க, ஐயா ஆபீஸுக்கு தான் ஏன் போயிட்டு இருக்கேன்னு இவன் சொன்னதும், என்ன நடந்தாலும் சரி ஆபீஸுக்கு லேட்டாவே போனாலும் சரி, ஆனா ரூல்ஸை மட்டும் எந்த இடத்துலயும் மீறி விடாதன்னு சொல்லி, அதிகாலையில ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது உன் சம்பந்தமா ஒரு கெட்ட கனவு கண்டன்னு சொல்லிட்டு சரி பார்த்து உசாராருன்னு காலை கட் பண்றாரு. இதுக்கப்புறம் டைமுக்கு போகணும்னு பதறி அடிச்சு ஆபீஸ்க்குள்ள போறப்ப ஒரு 2 நிமிஷம் தான் லேட் ஆயிருக்கும் போல, அதுக்கே ஆபீஸ்ல இருக்கிற மொத்த பேர் இவனை மிரண்டு போய் பார்க்கும்போது இவன் கூட ஒன்னா காலேஜ்ல படிச்ச ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த இடத்துல காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சுட்டு ஒரே கம்பெனில வேலை பார்த்தாலுமே இவங்களுக்குள்ள பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இந்த கேரக்டர் நம்ம காலேஜ் மேட்னே சொல்லிக்கலாம். இப்ப இந்த காலேஜ் மேட் மேனேஜர் உன்னை பார்க்கணும்னு சொன்னதா ஹீரோட்ட சொல்லிட்டு போக, இவனும் சரின்னு அந்த ஆளோட ரூமுக்கு போய் என்ன விஷயம்னு கேட்டா, ரீசெண்டா இவங்க கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் அவ்வளவா வர்றதில்ல போல, அதனால கம்பெனி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் வேலையை விட்டு தூக்க போறதா சொல்லி, அந்த வகையில இவங்க டிபார்ட்மெண்ட் சார்பா ஹீரோவை வேலையை விட்டு தூக்க போறதா மேனேஜர் ஒரு குண்டை போட்டதும் ஹீரோக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. பொதுவா ஒரு கம்பெனில இந்த மாதிரி ஆள் குறைப்பு பண்றாங்கன்னா யார் ஒழுங்கா வேலை பார்க்கலையோ அவங்கள தானே தூக்குவாங்க. பட் இந்த மேனேஜர் என்னன்னா எந்த இடத்துலயும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம எப்பவுமே சின்சியரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை வேலையை விட்டு இந்த மாதிரி தூக்கணும்னு முடிவு பண்ணிருக்க, நம்மளும் இதே விஷயத்த சொல்லி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா எதனால என்ன அந்த லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னு கேட்கும்போது, நாங்க இந்த முடிவை பலவிதமான ஆங்கிள் யோசிச்சு தான் எடுத்திருக்கோம்னு சரியான ரீசனை மட்டும் சொல்ல
சொல்லாம அப்படியே மழுப்புறான். இப்ப ஹீரோ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு புரியாம முழி பிதுங்கி உட்கார்ந்து இருக்கும்போது மேனேஜர் இவங்கிட்ட இன்னைக்கு உனக்காகவே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி அதுக்கு கம்பெனில இருக்கிற மொத்த பேரையும் இன்வைட் பண்ண அடுத்த சீனே ஓசிஸ் ஒர்க்காக அம்புட்டு பேரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இங்க இந்த மேனேஜர் கையில சரக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை புகழ்ற விதமா சொற்பொழிவு ஆத்திட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண வேலை போச்சுன்னு தெரிஞ்சப்ப இருந்ததை விட ஹீரோ இப்ப ரொம்ப சோகமா இருக்கான். என்னதான் வேலையை விட்டு தூக்குனாலும் பார்ட்டி எல்லாம் கொடுத்து ரொம்ப மரியாதையா தானே வெளியே அனுப்புறாங்க. அப்புறம் எதுக்காக இவன் சோகமா இருக்கான்னு பார்த்தா இவனை ஒன்னும் சும்மா வேலையை விட்டு தூக்கலைங்க. இந்த மேனேஜர் பயவுல இருக்கான்ல இவன் சரியான 1ஆம் நம்பர் ஃப்ராடு பைய. கம்பெனி ப்ராஜெக்ட்ல இவன் ஏதோ ஊழல் பண்ணி சைட்ல காசு சம்பாதிக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்து வரலன்னு தான் சான்ஸ் கிடைக்கிறப்ப பிளான் பண்ணி இவனை வேலையை விட்டு தூக்கியிருக்கான். ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் அந்த காலேஜ் மெட் இருக்கான்ல அவன் மூலமா தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கிறதையே குத்தம்னு சொல்லி அந்த பக்கம் என்னடானா பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்கறா, இந்த பக்கம் என்னடானா வேலையை விட்டு தூக்குறாங்க. இப்ப ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப சோகத்தோட இருக்கும்போது அரை போதையில இருக்கிற அந்த மேனேஜர் வெந்த புண்ணுல வேலை பார்த்துற விதமா இங்க பாரு தம்பி, உன் மேல இருக்கிற அக்கறையில ஒரு அட்வைஸ பண்றேன். நீ இதே மாதிரி ரூல்ஸை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில உன் வாழ்க்கையே சதைஞ்சு போயிடும். என்ன மாதிரி எவனாவது ஒருத்தன் உன்னை வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான்னு பயப்பட ஓவரா விருப்பத்துறேன். இவன் இந்த பேச்சு பேசுனதுக்கு ஹீரோ இடத்துல நாம இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ஆனா நம்மால அந்த இடத்துல எந்த எமோஷனையும் காட்டிக்காம வெளியே வந்து காலையில பொண்டாட்டி டைவர்ஸை பத்தி பேசினால அவகிட்ட ஒரு வார்த்தை பேசலாம்னு போன் பண்ணும்போது அந்த சைட்ல அவ காலை அட்டன் பண்ணலங்கவும் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு உள்ள வந்து பார்த்தா அங்க இந்த பெருச்சாலிங்க எல்லாம் கூட வேலை பார்க்குற பிள்ளைங்களை ஆட விட்டு பாட விட்டு பயங்கரமா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. இது ஃபேர்வெல் பார்ட்டியா இல்ல சக்சஸ் பார்ட்டியான்னு நமக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இவங்க பண்ற இந்த அலப்பறையெல்லாம் பார்க்க சகிக்காம ஹீரோ அங்க இருந்து சைலண்டா கிளம்ப போறப்ப எங்க தப்பிக்க பாக்குறேன்னு அந்த மேனேஜர் பைப்ல பிடிச்சி சரி போறதுதான் போற, அப்படியே அந்த பார்ட்டிக்கான பில்ல பே பண்ணிட்டு போயிருன்னு சொல்ல நீங்க கூத்தடிச்சதுக்கு நான் ஏன்டா பே பண்ணணும்னு கேட்டா இதுதான் உன்னோட கடைசி நாள், நாங்கெல்லாம் உன்னை மறக்காம இருக்க நீ தான் பே பண்ணணும்னு சொல்லுவான் பாருங்க. இந்த பயப்பலைக்கெல்லாம் எவ்வளவு அதுப்பு இருக்கும். இதுல அந்த காலேஜ் மட்டும் வேற அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆமாமா அவர் சொல்றது சரிதான், எப்படி பார்த்தாலும் கம்பெனியை விட்டு வெளியே போறப்ப பல்கா ஒரு அமௌண்ட் செக்கா வரும்ல, சோ நீ தான் பே பண்ணணும்னு கொஞ்சம் நக்கலாவே இவனை விருப்பத்த மத்தவங்களும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ட்ரீட் கொடுன்னு ஓவரா கோரஸ் போடவும் இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த பொறுமையெல்லாம் போய் அங்க இருந்த டேபிளை கவுத்து விட்டு ஏன்டா என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கேன பைய மாதிரி தெரியுதா, நான் என்னடா தப்பு பண்ணேன், எனக்கு வேலை போனதை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுவரை நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிருக்கேன்னு பயங்கரமா கத்துறான். அப்ப அந்த மேனேஜர் பயப்புல ஐயா மயில்சாவி இப்ப எட்ட நடந்து போச்சுன்னு வாயை திறக்கா, டேய் கண்ணாடி போட்ட கஞ்சிப்பான ஏதாவது பேசுனா வாயை உடச்சிருவான்னு அங்க இருந்த எல்லாரையும் திட்டிட்டு வெளியே வந்து நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுன்னு அவ்வளவு பெரிய கொலை குத்தமா, என்ன பார்த்தா என்ன சொம்ப மாதிரி தெரியுதா, நான்லாம் ஆர்மியில இருக்கும்போதே மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டோம்னு ரோட்ல இருந்த பைக் எல்லாம் எட்டி உதச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துறான். இதனால் வரை இவன் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை அப்புறம் குடும்பம் இது ரெண்டும் தான் இவனோட உலகமா இருந்துச்சு. ஆனா இப்ப அது ரெண்டுமே இவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நேர்மையா இருந்த ஒரு விஷயத்தையே காரணமா காட்டி நீ இந்த உலகத்துக்கு அன்ஃபிட்னு சொன்னதால இதுக்கப்புறம் நான் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண போறது இல்லைன்னு ரோட்ல வரவும் போறவனெல்லாம் திட்டுறது அங்கங்க இருந்த சைன் போர்டை உதைக்கிறதுன்னு பயங்கரமா அலப்பற பண்ணி ஃபைனலா ஒரு பொது இடத்துல இங்க சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு போட்டிருந்த போர்டை பார்த்துட்டு நீங்க என்னடா சொல்றது நான் அப்படிதான்டா செய்வேன்னு அந்த இடத்துல உச்சா போறான். ஆக்சுவலா ஏற்கனவே இவனை பிடிச்ச சனியா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது போதையிலையும் கோபத்திலையும் நிதானம் இல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க சடனா சைட்ல வந்த ஒரு சைக்கோ போலீஸ் ஏன்டா என்ன தைரியம் இருந்தா இங்க வந்து இப்படி ஒரு வேலையை பார்ப்பேன்னு காண்டாகும் போது நம்மால் எங்க இப்ப உச்சா போயிட்டு இருக்கான்னு பார்த்தா பயபல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருந்த சவுத்துல இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் பாருங்க. அவ்வளவுதான் பயல ஜிப்பு கூட போட விடாம அப்படியே லாக் பண்ணி தரதரன்னு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் பயங்கரமா கதற வர்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோ வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை வேலை வேற போயிருச்சு அதான் போதையில தெரியாம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு பயங்கரமா கெஞ்சும் போது அந்த சைக்கோ போலீஸ் எதையும் கண்டுக்காம ஒழுங்கா ஐடி கார்டை குடுறான்னு வாங்கிட்டு ஓரமா உட்கார வச்சரா. இந்த இடத்துல தான் அந்த காலேஜ் மட்டும் மூலமா நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளா இருக்காங்கிற விஷயத்த நமக்கு தெளிவா சொல்றாங்க. இவன் ரூல்ஸ் தான் முக்கியம்னு ரொம்ப நியாயமா இருக்கிறதுக்கு காரணமே இவனோட தகப்பன் தான். இவனும் அந்த காலேஜ்ல மட்டும் இல்லாம ஸ்கூல்லயும் ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு ஹீரோவோட தகப்பன் தான் ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காரு. அந்த மனுஷனுக்கு டிசிப்ளின் தாங்க முக்கியம். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிற வரைக்குமே பசங்களை போட்டு பயங்கரமா வறுத்தெடுத்து இருந்திருக்காரு. சரி ஸ்கூல்ல தான் எப்படின்னு பார்த்தா வீட்டுல அதை விட கொடூரம். பையனை ஒழுக்கமா வளர்க்குறங்கிற பேர்ல ஹீரோவை போட்டு படாத பாடுபடுத்திருக்கா. அவனும் வேற வழி இல்லாம தகப்பனோட போக்குலயே வளரும் போது அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்க கூட விருப்பம் இல்லாம எல்லாரும் அவாய்ட் பண்ணதால இப்ப வர ஹீரோக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எவனுமே இல்லைன்னு இந்த பக்கம் அந்த காலேஜ் மட்டும் நம்ம மேனேஜர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். இப்ப இங்க ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு சீனியர் போலீஸ் பேசாம அந்த ஒண்ணுக்கு இருந்த பையில விட்டுறலாம்னு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்மால ஒரு பக்கம் என்னடா இப்படி வந்து சிக்கிட்டமேன்னு மண்டகாஞ்சி போய் உட்காந்துருக்கா. அந்நேரம் துணி சோப்புல ஊற வச்ச துண்டு பீடி கணக்கா வந்த ஒருத்தன் ஏன்டா பைல்ஸ் வந்த போலீஸுங்களா நீங்களா ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்கீங்களா, அங்க ஒருத்தன் ஒரு ஹோட்டலுக்குள்ள பூந்து இஷ்டத்துக்கு தின்னு போட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதுல நீங்க என்னடா போன் எடுக்காம ஜாலியா இங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தா ஒரு குடிமகனுக்கு எப்படி அந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கும்னு பயப்பட ஓவரா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இந்த பேல்புரி தலையும் போலீஸ் மேல கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அலப்பற கொடுக்கறதெல்லாம் பாக்குறப்ப இதுவும் ஒரு அக்யூஸ்ட் பயப்படன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இங்க இருந்த ஒரு போலீஸ் இவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக சரி உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு நானே உதவி பண்றேன்னு வந்து கேட்கும்போது அப்படி வாங்க வலிக்கு உங்களுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணி டயர்ட் ஆகி வேற வழி இல்லாம நானே இங்க வந்துட்டேன். முதல்ல ஒரு ஹேண்ட் கப் எடுத்துட்டு வந்து என் கையில மாட்டுங்கன்னு சொல்ல எல்லாரும் இவனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கவும் என்னையா நீங்களா என்ன செவிடா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணவனே நான் தான் மொத்த ஹோட்டலையும் தும்சம் பண்ணிட்டோம்ல பேசாம என்ன
பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், நானும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்பேன். ஏதோ பிக்னிக் போறதுக்கு பிளான் பண்ண மாதிரி அவனா ஒரு கிரைமை பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து நிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம சைக்கோ போலீஸ் உள்பட எல்லாருமே செம்ம காண்டாயிருவாங்க. போலீஸை பொறுத்தவரை ஒன்று கிரைம் நடக்கும்போது ஸ்பாட்ல அப்படியே கையும் களவுமா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிடுவாங்களா? ஸோ காமெடி பண்ணாம இங்க இருந்து வெளியே போயான்னு அங்கிருந்து இவனை விரட்டும் போது, யோ உங்ககிட்ட என்னையா பேச்சு, என் மேல கேஸை போட்டு ஃபைலை ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்புங்க, நான் எதா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், இன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போயே ஆகணும்னு ஏதோ ரயிலுக்கு நேரமாச்சுங்கிற மாதிரி வந்து நின்று அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்றான்னு பார்த்தா குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்த பணத்தையும் விட்ரா பண்ணியிருப்பான் போல. ஃபர்தரா எங்க போய் தங்குறதுன்னு புரியாம பேசாம ஜெயிலுக்குள்ள போய் சேஃபா செட்டில் ஆகிடலாம்னு பிளான் பண்ணி தான் இங்க வந்து பயப்பட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப போலீஸ் இவனை வெளியே தள்ளிட்டு வந்து, இங்க பாரு தம்பி, உன் மேல யாரும் கேஸ் கொடுக்கல, நீ வேற போதையில் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்க, அதனால உன் மேல எந்த கேஸும் போட முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது, ஐயோ போறதுக்கு வீடு இருந்தா நான் ஏன் இங்க வரேன், நான் தான் முன்னாடியே சொன்னேன் அபார்ட்மெண்ட்ல கொடுத்த அட்வான்ஸை திரும்பி வாங்கிட்டேன்னு, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு மறுபடியும் உள்ள வந்து, இங்க பாருங்க நீங்க இன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும், அதுக்கு நீங்க ஒத்துக்கிற வர இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன்னு நேரா வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்க. வெளியே அடாவடி பண்ணாலும் இது ஒரு டம்மி பீஸ்னு நமக்கு புரியுது. ஆனா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி இவன் ஒரு கிரிமினலுங்கிறதால நமக்கு எதுக்கு வம்புன்னு பக்கத்துல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே தெரியாத மாதிரி சைடு வாங்கி உட்காந்துருக்கான். இந்த மோடு முட்டியோட சேட்டை கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. போலீஸும் இவன் கூட மல்லு கட்டி எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அப்படியே உட்கார விட்டுடா. பையன் நல்ல பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே நம்மால் கிட்ட வந்து, நான் தாங்க செப்பல் சுந்தரன்னு கை கொடுக்கும்போது இப்படி ஒரு கேரக்டர் என் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்கிற விஷயமே தெரியாத மாதிரி நம்மால் இவனை மொக்க பண்ணுவோம். புரியுது, என்ன மாதிரி குற்றவாளிகளாம் முன்ன மாதிரி வெளி உலக ஆட்கள் கை கொடுக்க மாட்டீங்க. இதனால தான் என் வெளி உலகத்தை விட எனக்கு ஜெயில் வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சி போச்சு. உனக்கு ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்கும்னு தெரியுமா? சும்மா நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்க துணிமணி, நம்ம திறமையை வளர்த்துக்க வித்தியாசமான பயிற்சிகள், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உள்ள போகணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு என்னடான்னா அதை புரிஞ்சிக்காம என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்கன்னு அவனோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு மறுபடியும் இன்ட்ரோ பண்ணிக்க பார்க்கறான். ஹீரோ அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு எவ்வளவு அவாய்ட் பண்ணியும் பய விடாம அவனோட ஜெயில் புராணத்தையும் இவன் என்ன பண்ணிட்டு உள்ள வந்தாங்கிற விஷயத்தையும் ரொம்ப நோண்டி கேட்க, இவனும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி பப்ளிக்ல உச்சா போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது, ஏன்டா இதெல்லாம் ஒரு கேஸா, நீ யூரின் போய் ஊருக்குள்ள என்ன வெள்ளமா வந்துச்சுன்னு விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்மளுக்கு அவனோட பொண்டாட்டி போன் பண்ணி எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு விசாரிக்கும் போது, இவன் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கான்னு ஏதோ சொல்லி சமாளிக்க, அப்படின்னா காலையில நான் சொன்ன விஷயத்த நீ கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்கலையான்னு அந்த பக்கம் காண்டானதும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவேன், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு பதறிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு அவனோட ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம, நீ சீக்கிரம் வரணுங்கிற அவசியம்லாம் இல்ல, ஏன்னா நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு பொட்டி படிக்கையெல்லாம் அந்த பக்கம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல கிளம்பி எங்கம்மா போவேன்னு கேட்டா, இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல, சோ நான் என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும், ஏமா கொஞ்ச நேரம் பொறுமா, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவேன்னு இவன் சொல்லும் போதே, நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறதுங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். நம்மால இதால இப்ப பதட்டமாக்கி போலீஸ் கிட்ட போய் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விட்டு என்ன வீட்டுக்கு அனுப்புங்க, அவசரமா போகணும்னு ரொம்ப கெஞ்சும் போது, இவன் சொல்ல வர்றத கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாம திரும்பவும் போய் சைலண்டா உட்காந்துக்கிறான். அப்ப இந்த செப்பல் சுந்தரம் சும்மா இல்லாம, ஐயோ பங்காளி, ஒண்ணுக்கு போனது என்ன மிகப்பெரிய கொலை குத்தமா, மிஞ்சி போனா அவங்களால ஃபைன் தான் போட முடியும், உன்ன என்ன பிடிச்சி ஜெயிலியா போடுவாங்க, நீ வீட்டுக்கு அவசரமா போகணும்னா பேசாம கிளம்பி போயிட்டே இரு, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தப்பிக்க சொல்லி தூண்டி விடா. இவனும் அதை நம்பி நிஜமாவே நான் இங்க இருந்து போலாமான்னு ரொம்ப அப்பாவித்தனமா கேட்கும்போது, நான் ஒரு புறம்போக்கு தான், இருந்தாலும் யாருக்கும் இவ்வளவு சீரியஸா யோசனை சொன்னதே இல்லை, என் மூணாவது மாமியா மேல சத்தியமா சொல்றேன், இதால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, போன்ல வேற ஏதோ நீ சீரியஸா பேசிக்கிட்டு இருந்த, அந்த ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த உதவியை பண்றேன்னு உத்தரவாதம்லாம் கொடுக்குறான். ஆக்சுவலா போலீஸும் ஹீரோக்கு ஒரு ஃபைனை போட்டு விட்டுறலாம்னு தான் அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம ஹீரோ இவனோட பிளானுக்கு ஓகே சொல்லிடா, இவன் பாட்டுக்கு போய் என்னென்னமோ குரலி வித்தெல்லாம் காட்டி அங்க இருந்த நோட்டீஸ் போர்டெல்லாம் கிழிச்சு போலீஸ் கூட பயங்கரமா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இதான் சரியான டைம்னு வேகமா போய் கதவை திறக்கும் போது, இவனோட கெட்ட நேரம் அந்த பக்கம் வந்த வேற ஒரு போலீஸ் மூக்குல அடிபட்டு ஐயோ அம்மானு கதறிக்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்டு மொத்த போலீஸும் இவன் தப்பிக்க ட்ரை பண்றதை பார்த்ததும் பேசாம கம்முனது உட்காராம விட்டா போதும் பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா 100-200 ஃபைனோட இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனா அதை விட்டுவிட்டு அந்த பைபிள பேச்ச கட்டி இப்படி ஒரு வேலையை பார்த்ததும் ஏற்கனவே இவன் மேல காண்டில் இருக்கிற அந்த சைக்கோ போலீஸ் வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்க, அதை பார்த்த செப்பல் சுந்தரம் போச்சுரா அவனை ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்ட போலியேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோ ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இங்க அந்த சைக்கோ போலீஸ் எவ்வளவு சொல்லியும் நம்மால் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி வந்த இன்னொரு போலீஸ் குறுக்க வந்த பைக்ல மோதி கீழே கவுந்துரா. அதை பார்த்துட்டு அவன் இன்னும் வெறியாக்கி ஹீரோவை கொடூரமா விரட்டி வரவும் சடனா கால் தடுக்கி கீழே விழுந்து அவனும் முட்டியை உடைச்சிக்கிறான். இப்ப ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ கிரைம் ரேட் கூடிட்டே இருக்கேன்னு அங்க வந்த ஒரு டாக்ஸில ஏறி தப்பிக்க பாக்குறப்ப சைக்கோ போலீஸ் கன் பாயிண்ட்ல மடக்கி திரும்பவும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துரா. இங்க வந்ததும் அந்த மூக்குல அடிப்பட்ட போலீஸ் வேற ஏடா இப்படி பண்ணணும்னு நம்மால பிடிச்சி குதற பாக்குறான். ஹீரோ இப்படி ஒரு கலவரத்துல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்கும் போது அந்த செப்பல் சுந்தரம் சும்மா இல்லாம நீங்களாம் சூப்பரா வேலை பாக்குறீங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நான் தான், கமான் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பயப்பட அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி கட்டுப்புல இருக்கிற ஹீரோ டபக்குன்னு திரும்பி ஒரு முறை முறைச்சதோ அவன் திருட்டு முழிச்சுக்கிட்டே அந்த சைக்கோ போலீஸ் கிட்ட போய் ஏன்பா பப்ளிக்ல யூரின் போறதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அந்த அளவுக்கு ஒரு ஃபைனை போட்டு வீட்டுக்கு அனுப்பாம ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி ஆக்ட் கொடுக்குறான். அப்ப இந்த சைக்கோ போலீஸ் என்னது இவன் பார்த்த வேலைக்கு வெறும் ஃபைன் மட்டும் தானான்னு ஹீரோக்கு போட்ட அந்த ஃபைன் பேப்பரை கிழிச்சு போட்டு இவனை இன்னைக்கு ஜெயிலுக்கு
அனுப்பாம விட மாட்டேன்னு சபதம் எடுக்க, யோ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வளராத, ஒரு ஆளை பிடிச்சி ஜெயில போடணும்னா அதுக்கு பப்ளிக்ல யூரின் போனதெல்லாம் ஒரு காரணமே இல்லைன்னு இவன் சொல்லும் போது நம்மளால விரட்டுறப்ப கீழே விழுந்தான்ல, அப்ப ஆன காயத்தை காட்டி இது போதும்டா அவனை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லுவான் பாருங்க. இவன் எதுவும் பேச முடியாம சைலண்டா போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறான். பப்ளிக்ல யூரின் போனதுங்கிறது ஒரு சாதாரண கேஸ், அதை ஒரு கிரைம் ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டதால நம்மால் இவன் மேல செம்ம காண்டுல இருக்கா. போதும் பக்காளி, பார்வை ரொம்ப உக்கரவா இருக்கு, நாடுவோட உதவி படதா ட்ரை பண்ணேன், ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு இவன் சொன்னதோ. போய் உன் பேச்ச கேட்டம் பாடுறான்னு ஹீரோ அழுவாத குறையா உட்காந்துட்டு பாப்பாருங்க. நமக்கே பாவமா இருக்கும். இதுக்கப்புறம் போலீஸ் இவங்க 2 பேரையும் கார்ல கூட்டிட்டு போறப்ப, நீ ஒன்னும் கவலைப்படாத பங்கு, அவ்வளவு ஈஸியாலாம் உன்னை பிடிச்சி ஜெயில போட முடியாதுன்னு செப்பல் சுந்தரம் ஆறுதல் சொல்ல, அதுக்கு நம்ம சைக்கோ போலீஸ் அந்த பையன் சொல்றதெல்லாம் நம்பாத, நீ இன்னைக்கு ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம்னு சொல்லி ஜெயில் எப்படி இருக்கும்னு செப்பல் சுந்தரத்தையே சொல்லும்போது ஜெயிலுக்கு போறத ஏதோ பிக்னிக் போற ரேஞ்சுக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே போலீஸ் அவனை தடுத்து, என்னடா கலர் கலரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்க, நீ முதல் தடவை ஜெயிலுக்கு போனப்போ உனக்கு என்னலாம் பண்ணாங்க அதை சொல்லுன்னு சொன்னதும் இங்கதான் ஜெயிலுக்குள்ள அவனுக்கு நடந்த சில உண்மை சம்பவங்களை காட்டுறாங்க. இவன் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால இந்த டைம் ஜெயிலுக்கு போறப்ப இவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா முதல் தடவை இவன் ஜெயிலுக்கு போனப்ப வரிசையில நிக்க வச்சு வாயில செருப்ப கவா கொடுத்து படாத படுத்திருக்காங்க. அடி ஒவ்வொன்னும் இட்டி மாதிரி விழுந்திருக்கு. சரி அடிக்கிற வரைக்கும் அடிச்சானுங்களே, சாப்பாடாவது ஒழுங்கா போடுவாங்களான்னு பார்த்தா இவன் மத்தவங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாதான், கக்கூசு பக்கத்துல உட்கார வச்சுதான் சோறு போட்டுருக்காங்க. அதுவும் இவன் சாப்பிடுற நேரமா பார்த்து அங்க ஒருத்தன் போய் உட்காந்து டர்ரு புருன்னு விட்டு தள்ளுவா பாருங்க. இவன் டிப்பதியா சோறு கூட திங்க முடியாம படாத பாடு விட்டுருக்கேன். எல்லாம் ஓகே, பகல்ல தான் அவ்வளவு கொடுமை, ராத்திரியிலேயாவது நிம்மதியா தூங்கலாம்னு பாக்குறப்ப அந்த இடத்துலயும் ஒரு காஜி பிடிச்ச காட்டெருமை வந்து இவன் மேல காலா போட்டு சரசம் போட்டு இருக்கு. இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ஒரு சமுதாயத்துல நல்லா வாழ்ந்த ஒருத்தன் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவனை இந்த உலகமே வெறுத்து ஒதுக்கும்னு இந்த பக்கம் இவன் சொல்லும் போது அவன் சொன்னதெல்லாம் தனக்கு நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ ஒரு பக்கம் மரண பீதியோட உட்காந்துருக்க. கேட்டுக்கிட்டியா, இதுக்கப்புறம் இதான் உன் நிலமன்னு இந்த போலீஸ் வேற ஒரு பக்கம் வெறுப்பேற்றவும் நம்மால் பயங்கர பஸ்ட் அவுட் ஆகி என்ன விடுங்கடா நான் இப்பவே வீட்டுக்கு போகணும்னு காருக்குள்ளேயே பயங்கரமா கலவரம் பண்றான். அப்ப அந்த சைக்கோ போலீஸ் கண்ணை காட்டி மிரட்டுறப்ப அதை பார்த்த டிரைவர் ஒரு பக்கம் வண்டியை ஏட்டிக்கு போட்டியா ஓட்டி அங்க இருந்த ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ்ல சொருகி மொத்தமா டொக்கு போட்டுக்க. அடிபட்ட போலீஸ் 2 பேரும் அந்த இடத்துல மயங்கி போகவும் ஹீரோ அந்த சைக்கோ போலீஸோட கண்ணை எடுத்துக்கிட்டு ஒரே ஹேண்ட் கப்ல கனெக்ட் ஆயிருந்த செப்பல் சுந்தரத்தையும் இழுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். நம்மால் ஜெயிலுக்கு போற பயத்துல ஏதோ பண்ண போய் இப்ப கதை வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து தப்பிச்சு பொண்டாட்டியை பார்க்கலாம்னு நேரா வீட்டுக்கு வரும்போது அவ ஆல்ரெடி அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. பதறி அடிச்சு அவளுக்கும் மாமனார் வீட்டுக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணா அந்த பக்கம் அவளும் அட்டன் பண்ணாம அவங்க அப்பாவையும் போன் எடுக்க விடாம ஹீரோயின் தடுத்துறா. இங்க ஹீரோ இதால அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கும் போது, யோ பங்காளி ஏன் அப்படி பண்ற, இப்படி எல்லாம் பண்ணா உன் லைஃபே காலி ஆயிரும்னு செப்பல் சுந்தரம் இவனுக்கு அட்வைஸ் பண்ண, தலைவன் முழு சைக்கோவா மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டா காரணம்னு இவனை சொல்ல பார்க்கவும், ஐயா தெரியாம ஓடிட்டு வடிச்சிருக்கையாடா அவன் ஒரு பக்கம் உயிருக்கு பயந்து பதறிக்கிட்டு இருப்பா பாருங்க. இந்த சீன்லாம் மொரட்டு காமெடியா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் பண்றதுக்கு முக்கிய காரணமே அந்த சைக்கோ போலீஸ் தான். இது அவனோட சீஃபும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை பிடிச்சி இப்ப செம்ம ஏத்திக்கிட்டு இருக்கா. அவன் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க 2 பேரையும் பெரிய கிரிமினல் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்கவும் வாய முறான அவனை நோஸ் கட் பண்ணிட்டு ஹெட் குவார்ட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு போறப்ப அங்க இருந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. நம்ம ஹீரோ நார்மலா தப்பிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா போற போக்குல அந்த சைக்கோ போலீஸோட கண்ணை ஆட்டைய போட்டான் பாத்தீங்களா, அதுதான் இப்ப இவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. சீஃப் இதால இந்த பக்கம் செம்ம கடுப்பாக்கி சீக்கிரமா கண்ணையும் அவங்களையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஆளுங்களை காட்ட இங்க நம்ம ஹீரோ கோமெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும், யோ பங்காளி உனக்கு நிஜமாவே சட்டம் தெரியுமா தெரியாதா, நீ பண்ண இந்த சின்ன தப்புக்கெல்லாம் யாரும் உன்னை பிடிச்சி ஜெயில போட மாட்டாங்கயா, அதிகபட்சம் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்திருக்கலாம், அது தெரியாம இப்படி பண்ணிட்டேன்னு சட்டப்படி இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை பத்திலாம் செப்பல் சுந்தரம் விளக்கமா சொல்றான். ஹீரோக்கு இது இந்த அளவுக்கு சீரியஸா போகும்லாம் தெரியாது, ஏதோ பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான். சரி இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அவங்ககிட்டயே கேட்கும்போது, அவ்வளவுதாண்டி மாப்பிள்ள உன் சோழி முடிஞ்சதுன்னு சொன்னதும் நம்மால ஒரு முறைப்பான் பாருங்க, ஏன் முறைக்கிற, பேசாம போய் சரண்டர் ஆயிடலாம், அதான் நம்ம 2 பேத்துக்கும் சேஃப்னு சொல்றப்ப நீ பண்ண வேலையால ஏகப்பட்ட கலவரத்தை பண்ணிட்டு இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு போலீஸ்ட போவன்னு இன்னும் பீதி ஆகிறான். ஒரு மனுஷனுக்கு ஒரே நேரத்துல இவ்வளவு பிரச்சனை வரக்கூடாதுங்க. ஹீரோக்கு இந்த பக்கம் என்னதான் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே பொண்டாட்டி பிள்ளைய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அந்நேரம் அந்த காலேஜ் மட்டும் போன் பண்ணி, எதுக்குடா பார்ட்டியில ஓவரா சீன் போட்டா, இப்படிதான் நடந்துக்குவியா, அட்லீஸ்ட் அந்த சொன்ன மாதிரி பார்ட்டிக்கான பில்லையாவது பே பண்ணிட்டு போயிருக்கலாமேன்னு ஓவரா சீனை போட்டதும் இவனுக்கு இன்னமும் நம்மள மாக்கானதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க போலன்னு செம வெறியாகி வெளிப்படையா அந்த டென்ஷனை காட்டிக்காம இப்ப எங்க இருக்குன்னு விசாரிக்க இன்னமும் பார்ட்டி நடந்த அதே ஹோட்டல்ல தான் இருக்குன்னு அவன் சொன்ன அடுத்த செகண்டே இருடா அவங்கள வந்து வச்சுக்கிறேன்னு செம்ம வெறியோட கிளம்புறான். இவனே இப்பதான் தான் பண்ண கிறுக்கு வேலையை நினைச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கான். பட் அதுக்குள்ள அந்த பக்கி வேற போன் பண்ணி இந்த மாதிரி கடுப்பேத்தி விட்டதால இவன் பாட்டுக்கு பழையபடி சைக்கோவா மாதிரி விறுவிறுன்னு வெளியே வர செப்பல் சுந்தரம் பின்னாடியே வந்து, யோ சொல்றத கேளியா, நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, வா ஒழுங்கா போய் சரண்டர் ஆயிடலாம்னு சீரியஸா அட்வைஸ் பண்றான். அப்ப ஹீரோ இவன் சொல்றத கொஞ்சம் கூட கண்டுக்காம காலையில இவன் காருக்கு முன்னாடி ஒரு கார் நின்றுட்டு இருந்தது இல்ல, அது இன்னமும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இளிச்சவாய மாதிரி தெரியுதான்னு வேகமா போய் அந்த கார் மேல ஏறி குதின்னு குதிச்சு கண்ணாடியெல்லாம் உடைச்சு கார மேல இருந்த வரைய அந்த கார் கிட்ட காட்டுறான். இவன் இப்படி பண்றதெல்லாம் வெளியே இருந்து பாக்குறப்ப நமக்கு சாதாரணமா தான் தெரியும். அதே அவனோட நிலைமையில இருந்து பாருங்க, காலையில வேலைக்கு போறப்ப பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்கறா, ஆபீஸுக்கு போனா வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்ட்டிங்கிற பேர்ல இவன் தலையிலேயே முளக அரைக்க வேற பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த கடுப்புல இவன் ரோட்ல போய்
பொண்ணு கடிச்ச ஒரே குத்தத்துக்கு அந்த போலீஸ்காரனும் செப்பல் சுந்தரமும் சேர்த்து ஜெயில் பீதியை கிளப்பி நேர்மையா இருந்த ஒரு ஆளை இப்படி அறவுற சைக்கோவா மாத்தினா எவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். இப்ப அந்த பக்கம் நம்ம சைக்கோ போலீஸ் நம்ம ஹீரோ யாரு எங்க படிச்சான்னு அவனோட டேட்டா பேஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மால 1987 காலேஜ் படிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதும் மத்த போலீஸையும் கூப்பிட்டு அதை ரொம்ப சீரியஸா காட்டி ஹீரோவை ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் எதை வச்சு இந்த மாதிரி பேசுறான்னா நம்ம ஹீரோ காலேஜ் படிச்ச சமயத்துல ஸ்டூடெண்ட்லாம் ஒன்னு சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு இயக்கத்தை உருவாக்கி மிகப்பெரிய கலவரத்தையும் போராட்டத்தையும் நடத்திருக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக அரசாங்க ராணுவத்தை இறக்கி துப்பாக்கி சூடுலாம் நடத்தினப்ப அந்த சம்பவம் ஒட்டுமொத்த கொரியாவையுமே கதிகலங்க வச்சிருக்கு. இப்ப சைக்கோ போலீஸ் அந்த விஷயத்தை பத்திலாம் விளக்கமா சொல்லி அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சதே நம்ம ஹீரோவா தான் இருக்கணும், அதனாலதான் அதோட வன்மை இன்னமும் அவனுக்குள்ள இருக்குன்னு ஏதோ கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. இவன் என்னடா என்னென்னமோ சொல்றான். உண்மையாவே அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இவன் சொன்ன மாதிரியே ஸ்டூடெண்ட்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்லயும் நம்ம ஹீரோ மட்டும் அதுல இன்வால்வ் ஆகாம வரப்போற பரீட்சைக்காக விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப இங்க நம்ம ஹீரோ செப்பல் சுந்தரம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நேரா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் குறுக்க வந்த காலேஜ் மேட்ட பொலகாட்டு காட்டிட்டு அந்த மேனேஜர் கிட்ட போக இவன் கொலவெறியில இருக்கிறது தெரியாம மேனேஜர் வேற எல்லை நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, இந்நேரம் நாண்டுகிட்டு செத்துருப்பேன்னு நினைச்சேன், சரி வா வா சரக்கடிக்கலாம்னு சொல்லி வெறுப்பேத்துவோம். அவனே இன்னைக்கு உன்னை உயிரோட விட மாட்டேன்டான்னு மேல பாஞ்சு வெறிநாய் குதற மாதிரி குதறி எடுப்பா பாருங்க, ஆள் அல்லு சில்லாயி தெரிச்சு போயிருவேன். இதை பார்த்துட்டு நம்ம செப்பல் சுந்தரம் ஒரு பக்கம் பதறி போய் டே போதுண்டா விட்டுறா இருந்தாலும் செத்துற போறான்னு பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்கா. தலைவன் பாட்டில் எடுத்து அவன் நெஞ்சில விட்டு ஆட்ட போற சமயம் அந்த பக்கம் அந்த மூக்கு வெந்த காலேஜ் மட்டும் போலீஸ்க்கு போன் பண்ணிடுறான். இப்ப இங்க நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் அடிச்சு மூஞ்ச கொலகொலனாக்கி அந்த கரப்ஷனுக்கு பிறந்த காட்டெருமை எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன சொசைட்டிக்கு விட்டுலன்னு சொல்லுவேன்னு செம்ம கடுப்பாக்கி அவனோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வண்ட வண்டையா திட்டிக்கிட்டு இருக்கா. செப்பல் சுந்தரம் போதும் முடியா செத்துக்கிட்டு தொலைய போறான்னு அவனை இங்க இருந்து இழுத்துட்டு வரும்போது கரெக்டா அந்த காலேஜ் மேட் அந்த இடத்துக்கு போலீஸோட வந்ததும் நம்மால் கொஞ்சம் கூட பயமே இல்லாம போலீஸ் முன்னாடியே கண் எடுத்து நிட்டுறான். இவன் கையில கண்ணை பார்த்ததும் போலீஸ் ஒரு பக்கம் பதறி போய் கையில கண்ணோட கிடுகிடுன்னு நடுங்கிட்டு நிக்க, நான் தான் முதல்ல கண் எடுத்தேன் நீ கீழே போடு, இல்ல நான் தான் முதல்ல கண் எடுத்தேன் நீ கீழே போடுன்னு இவங்க ரெண்டு பேரும் சின்ன பழத்தரமா அடிச்சுக்கும் போது அவ்வளவுதான் சோழி பிடிச்சது. இதுக்கு மேல இவனை எவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு செப்பல் சுந்தரம் சைட்ல போய் செவுத்துல முட்டிக்கோ பாருங்க. இந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஒழுங்கா வழி விட்டுருங்க இல்லனா பிச்சு புடுவோம் பிச்சுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு பயந்தாங்குழி போலீஸும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அட சைன் எடுத்துன சைக்கோ ஒழுங்கா கண்ண கீழே போடுறான்னு இவனை பங்கம் பண்ண இந்த இடத்துல நம்ம செப்பல் சுந்தரம் பேசாம இவனை பைத்தியம்னு சொல்லி சமாளிச்சிடலாம்னு ஒரு பிளானை போட்டு அட என்னப்பா இவன் கையில இருக்கிறது ஒரு டம்மி கண்ணு, அது தெரியாம நீங்களும் சரியா கண் எடுத்து நிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சமாளிக்க பார்த்தா கிறுக்கு பிடிச்ச ஹீரோ சாம்பிள் காட்டுறன்னு மேல பார்த்து சுட்டுட்டு அவனும் சேர்ந்து கதறிக்கிட்டு இருப்பா பாருங்க. இவனெல்லாம் என்னன்னு சொல்ல இவன் பண்ண இந்த வேலையோட விளைவால இருந்த கடைசி பிளானும் சொதப்பினதால ஐயாவுக்கு காலில் விழுந்து கெச்சிர குறை மாசத்துல போறத சைக்கோ சுட்டாலும் சுட்டுருவா, தயவு செஞ்சு கண்ணை கீழே போட்டுருக்கட்டு செப்பல் சுந்தரம் போலீஸ் கிட்ட கெச்சிக்கிட்டு இருக்க. நம்மால் 3 கண்ணை கீழே போடுங்கடான்னு மிரட்டினதும் அவங்களும் பயந்து போய் கண்ணை கீழே போட்ட அடுத்த செகண்ட் அவங்க வந்த போலீஸ்காரையே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். இதுக்கப்புறம் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை காட்டும்போது அங்கிட்டு சேதாரமான மேனேஜர் அந்த காலேஜ் மட்டும் உட்காந்து போலீஸையே பிடிச்சி கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹெட் குவார்டர்ல இருந்து வந்த மேலதிகாரியும் ஹீரோ அப்படிலாம் பண்றதுக்கு அந்த சைக்கோ போலீஸ் பண்ண டார்ச்சல் தான் காரணம்னு அவனை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்து அந்த காலேஜ் மட்டும் யோ நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் நல்லவனா இல்ல, நாங்க காலேஜ் படிக்கும்போது மிகப்பெரிய கலவரம் பண்ணோம், அந்த இயக்கத்துல அவனும் இருந்தான்னு சொல்லி நம்மளால 1-2 போட்டு கொடுக்க இதை அந்த சைக்கோ போலீஸ் பிடிச்சிக்கிட்டு நான் தான் அப்பவே சொன்னான்ல அவனுக்குள்ள மிகப்பெரிய தீவிரவாதி இருக்கான்னு சொல்லும்போது என்னடா ஆனா உனா ஏக்கன்றீங்க அதுல அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா உண்மையாவே அது ஏக்கம் இல்லைங்க, நான் தான் மாத்தி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா கொரியால பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாரும் ஆர்மி ட்ரைனிங் போவாங்கல்ல, அந்த சட்டப்படி ஹீரோவும் கொஞ்ச நாள் ஆர்மி ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்பெஷல் போர்ஸ்ல வேலை பார்த்திருக்க அந்த விஷயத்தை வேற மாதிரி திரிச்சு ஹீரோவும் அந்த போராட்டம் பண்ண இயக்கத்துல இருந்ததா இந்த பயப்புல ஒரு கதை சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ எங்க போறதுன்னு தெரியாம கார் அசுர வேகத்துல ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. மரண பீதியில இருக்கிற செப்பல் சுந்தரம் யோ பங்காளி என்னையா பிளான் வச்சிருக்க ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு விசாரிக்கும் போது என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, நான் ஒரு மிருகமா மாறிட்டேன், இனி என் வாழ்க்கையில ரூல்ஸுக்கும் உத்தரவுக்கும் இடமே இல்லைன்னு இவன் சொல்லும் போதே டிராபிக் கேமரா ஒண்ணு இவன் வேகமா போறத போட்டோ எடுத்ததும் அதுவும் ஒரு ரூல்ஸ் தானே, சோ எப்பறா நீ என்ன போட்டோ எடுக்கலாம்னு கார்ல இருந்து கீழே இறங்கி சைக்கோத்தனமா அதை ஒரு 4-5 ட்ரெயில சுட்டு புகைச்சு தள்ளிட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு கிளம்புறான். ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாதி படம் வரைக்குமே செப்பல் சுந்தரம் ஒரு அரக்கு இருக்கு மாதிரியும் நம்ம ஹீரோ பாவமா அவங்ககிட்ட சிக்கிட்ட மாதிரியும் நமக்கு தோணுச்சு இல்ல. பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பாருங்க, ஹீரோ இவனை பார்த்து எப்படி எல்லாம் பதறானோ அதை விட டபுள் மடங்கு பயப்பட பதறிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த சீன்ல செப்பல் சுந்தரத்தோட ரியாக்ஷன் எல்லாம் பாக்குறப்ப கொய்யால அவன் நம்ம கிட்ட சிக்கல நாம தான் அவங்கிட்ட சிக்கிருக்கோன்ற மாதிரி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலு. இப்ப இதுக்கடுத்து ஹீரோ பண்ண இந்த வேலையை பத்தி ஸ்டேஷனுக்கு தகவல் போக இவ்வளவு நேரம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மேலதிகாரி கூட ஒருவேளை இவன் பயங்கரவாதியா இருப்பானு இவன் மேல டவுட் ஆகி ஹீரோவை பத்தின ஃபுல் டீடைல கலெக்ட் பண்ண சொன்னதும் கிடைச்சதுரா சான்ஸ்னு நம்ம சைக்கோ போலீஸ் களத்துல இறங்கி ஹிஸ்டரி பயாலஜி ஜாகிரபின்னு நம்மளை பத்தி அவனா ஒரு கதையை கட்டி அதை ஒரு சொற்பொழிவா ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போக பயந்து இவன் கண்ண ஆட்டையை போட்டு போன ஒரே காரணத்துக்காக பயப்பட எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கறான் பாருங்க. இப்ப இதுக்கடுத்து அந்த பக்கம் நம்மால காட்டும்போது ஊருக்குள்ள இருக்கிற வார்னிங் போர்டு பில் போர்டு ரூல்ஸ் போர்டு ஏன் ஒரு போஸ்டர் கூட விடாம எல்லாத்தையும் அடிக்கிறது உடைக்கிறது குளத்துறதுன்னு ஏகப்பட்ட கிரைமை பண்ணிக்கிட்டு அநியாயத்தை தட்டி கேட்கறன்னு அங்கங்க போய் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் அந்த பக்கம் இருக்கிற சைக்கோ போலீஸ் ஹீரோ காலேஜ் படிக்கும்போது நடந்த கலவரத்தையும் இப்ப இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் மேட்ச் பண்ணி தனி
இன்னொரு ஆளா கொரியாவே கைப்பற்ற வந்த சமூக விரோதிங்கிற அளவுக்கு நம்மால பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு மல்லு கட்டி பழி வாங்குற அளவுக்கு நம்மால் என்ன தப்பு பண்ணான்னு எனக்கே புரியல. ஒரு பக்கம் பொண்டாட்டி டைவர்ஸ் கட்டு, இன்னொரு பக்கம் வேலையும் போனதால லைட்டா தண்ணி போட்டு பப்ளிக்ல உச்சா போயிட்டான். இது ஒரு குத்தம்னு அவனை பிடிச்சி தீவிரவாதி ரேஞ்சுக்கு மாத்தி விட்டு இப்ப ஊருக்குள்ள பைத்தியக்காரனா அலைய விட்டுருக்கேன். இங்க நம்ம ஹீரோ போலீஸ் இப்படி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியாம கொள்ளையடிக்கிறன்னு ஒரு கடைக்குள்ள பூந்து கண்ணை காட்டி இஷ்டத்துக்கு தேவைப்படுற பொருள் தேவையில்லாத பொருள்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு கடைசியில் நம்ம செப்பல் சுந்தரம் எடுத்த பொருள்களா காசை வச்சுட்டு போவோம் பாருங்க. அதை பார்த்து கடைக்காரனே யாராவீங்கன்னு மண்டை காஞ்சி போறான். இதுக்கப்புறம் மீடியா போலீஸ்னு ஒட்டுமொத்த அரசாங்கமும் இவங்களை ட்ராக் பண்றதுக்காக வரி கொண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இது எதுவுமே தெரியாம நம்மளுங்க ஒரு பக்கம் ஒரு பார்க்ல பட்டறைய போட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. செப்பல் சுந்தரம் நம்மளோட கதையை முழுசா கேட்டுட்டு எல்லாம் சரிதான், அதுக்காக நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சில அட்வைஸ போட ஹீரோவும் அதை ஏத்துக்கிட்டு அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி சரண்டர் ஆகிறதுக்கு ஓகே சொன்னதும் அப்பாடா என் வயிற்றுல பாலை வாத்த வா மனசு மாறுறதுக்குள்ள போய் நம்ம இப்பவே சரண்டர் ஆயிரலாம். இதுவரை நம்ம செஞ்ச தப்புக்கு என்ன ஒரு 6 மாசம் ஜெயில போடுவாங்க, பாத்துக்கலாம் விடும்னு விறுவிறுப்பா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம செப்பல் சுந்தரத்துக்கு யாரோ ஒரு நர்ஸ் போன் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அதை கேட்ட அடுத்த செகண்டே இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த இடத்துல இவனோட அம்மா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ரொம்ப சீரியஸா இருக்காங்க. படத்துல நம்ம செப்பல் சுந்தரத்தோட பேரு சல்டோங். இந்த பேர் பேசுறப்ப அடிக்கடி யூஸ் பண்றதுக்கு வாட்டப்படல. அதனாலதான் இவன் ஊருக்குள்ள அங்கங்க செருப்படி வாங்குறத வச்சு செப்பல் சுந்தரம்னு இவனுக்கு ஒரு பேரை வச்சேன். இப்ப இவனோட அம்மா இங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு நல்லா தானே இருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு பயங்கர எமோஷனலா விசாரிக்கும் போது இந்த சிட்டில இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதி ஹாஸ்பிட்டல பார்வையிட வந்தப்ப அவனை பார்த்ததும் இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டதா சொல்ல அந்த ஆளோட பேரை கேட்ட அடுத்த செகண்டே அவனை எதுக்கு என் அம்மாவை பார்க்க விட்டீங்கன்னு இவன் பயங்கரமா காண்டாகிறான். செப்பல் சுந்தரம் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற ரேஞ்சுக்கு வந்தால் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பாக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அரசியல்ல பெரிய ஆளாகி இருக்க. போலீஸ் கேஸ் அப்புறம் கோர்ட்டுன்னு அலைஞ்சு அவமானம் தாங்காம இவன் அப்பா தற்கொலை பண்ணிக்கவும் அந்த சோகம் தாங்காம இவன் அம்மாவும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவனை பழி வாங்குறதுக்காக நீ எதுவுமே பண்ணலையான்னு கேட்கும்போது இவனுக்கும் பழி வாங்க ஆசை தான். பட் அவ்வளவு பெரிய ஆள் கூட மோத போய் இவனை பிடிச்ச ஆயுசுக்கும் ஜெயில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே இருக்கிற இவன் அம்மா அனாதை ஆயிருவாங்கல்ல. சோ அதனாலதான் அவனை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி அம்மாவோட மெடிக்கல் செலவுக்காக தான் அப்பப்ப சின்ன சின்ன திருட்ட பண்ணி நான் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் கூட அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு தான் ஹோட்டல்ல பிரச்சனை பண்ண ஒரு சின்ன கேஸ்ல அரெஸ்ட் ஆகலாம்னு வந்து உன்னை மீட் பண்ணன்னு சொல்ல ஹீரோ வழக்கம் போல கிறுக்குத்தனமா ஏதோ ஒன்று யோசிச்சு இவனுக்காக அந்த அரசியல்வாதியை பழிவாங்க போறதா சொல்றான். அப்ப செப்பல் சுந்தரம் இதை கேட்டு பதறி போய் யோ நீ ஏன் ஆல்ரெடி சித்தம் கலங்கி சீதபதியானவன், அந்த மிகப்பெரிய அரசியல்வாதி, அவன் கூட எல்லாம் மோத போனீங்கன்னா உன உயிரோடைய விட மாட்டாங்கன்னு பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட குணத்தை பத்தி இவ சரியா புரிஞ்சுக்கலையே தவிர மாமனார் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு போல. பொண்ணுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி நறுக்குன்னு 4 அட்வைஸை போட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ வீட்லயே கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ செப்பல் சுந்தரம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நேரம் அந்த பொலிட்டீஷியன் வீட்டுக்கே வந்து சீக்கிரட்டா உள்ள நுழைஞ்சு சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்க. அந்நேரம் அந்த ஆளோட பையன் வந்து இவங்க கையில தொக்கா சிக்கவும் அவனை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி அந்த பொலிட்டீஷியனை லாக் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி செப்பல் சுந்தரத்தோட அப்பாவுக்கு இவன் ஒரு துரோகம் பண்ணான்ல அந்த விஷயத்த ஓப்பனா மக்கள் முன்னாடி கன்ஃபஸ் பண்ண சொல்லி ஒரு கான்செப்ட் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ இவன் ஃபேமிலியை கன் பாயிண்ட்ல வச்சிருக்கிறதால பொலிட்டீஷியனும் வேற வழி இல்லாம மெதுவா ஸ்டேஜுக்கு போய் அவன் பண்ண தப்ப ஓப்பனா ஒத்துக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோ பொலிட்டீஷியனோட பையன் ரேஸ்ல ஜெயிச்சு ஏகப்பட்ட கப்பு வாங்கி இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் உங்க அப்பா என்ன காசு கொடுத்து வாங்கி கொடுத்தானு பயங்கரமா நக்கல் பண்றான். அப்ப அந்த பையன் கொஞ்சம் கடுப்பாகி கார் ரேஸை பத்தி ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன தெரியும், இதெல்லாம் என்னோட திறமைக்கு கிடைச்ச பரிசுன்னு கொஞ்சம் ஓவரா சீன் போட இந்த இடத்துல தான் நம்மால பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய ரேசர் ஆகணும்ன்றது தான் கனவா இருந்துச்சு. ஆனா இவனோட தகப்பன் அதுக்கு சம்மதிக்காம நீ அரசாங்க வேலைக்கு தான் போகணும்னு அந்த ரூட்ல இழுத்து விட்டுருக்க. அதை நம்மால இப்ப சொல்லி ஃபீல் பண்ணும்போது இங்க இருக்கிற அந்த பொடிப்பைய உன்ன மாதிரி முரட்டு முட்டாலாம் ரேசராக சான்ஸே இல்லைன்னு நக்கல் பண்றான். இப்ப இதால ஹீரோ செம்ம கடுப்பாகி ஒத்தைக்கு ஒத்த மோதிக்கலாம்னு ரேஸுக்கு கூப்பிட அவனும் இதுக்கு சம்மதிச்சு இவனுக்கு ஒரு காரை கொடுத்து ரேஸுக்கு ரெடி ஆகும் போது நம்மால அவங்ககிட்ட இருந்த கண்ணை ஒரு இடத்துல வச்சுட்டு யார் இதை வந்து முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு ரேஸை ஸ்டார்ட் பண்றான். ஜென்ரலா இந்த மாதிரி போட்டியில படத்துல எப்பவுமே ஹீரோ தான் ஜெயிப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் நம்ம செப்பல் சுந்தரத்தை காட்ட இங்க அந்த அரசியல்வாதி இவன் அப்பாக்கு பண்ண துரோகத்தை ஒவ்வொன்னா ஒத்துக்கும் போது ஆஸ்பத்திரியில இருக்கிற நர்ஸ் இவனுக்கு போன் பண்ணி இவனோட அம்மா இறந்து போயிட்டதா சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளவுதான் ஆள் மொத்தமா நொறுங்கி போறான். தன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த அரசியல்வாதியோட சரிவை பாக்குறதுக்காகவே உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்த இவனோட அம்மா இப்ப அது கூடி வர சமயத்துல அதை தெரிஞ்சிக்காமலே உசுரை விட்டதும் நம்ம செப்பல் சுந்தரம் டோட்டலா பஸ்ட் அவுட் ஆகி அப்படியே கையில கண்ணோட ஸ்டேஜுக்கு போய் அந்த அரசியல்வாதியை அந்த இடத்துல சுட்டு கொன்னுறான். இப்ப ஹீரோ இந்த விஷயம் தெரியாம அந்த சின்ன பையனோட ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது செப்பல் சுந்தரம் மேட்டரை சொல்லலாம்னு அவனுக்கு போன் பண்ணி பாக்குறப்ப நம்மால் போன் அட்டன் பண்ண கூட டைம் இல்லாம அவன் கூட பிஸியா ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள மேட்டர் போலீஸுக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கும் அந்த பொலிட்டீஷியன் வீட்டுக்கும் போய் பயங்கரமா சோதனை பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த பையனை ரேஸ்ல ஜெயிச்சுட்டு ரிட்டர்ன் அந்த பொலிட்டீஷியன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது செப்பல் சுந்தரம் போனை போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல இந்த கிறுக்கன் அதை கொஞ்சம் கூட ஏத்துக்காம நான் பினிஷ் லைனுக்கு போயே தீருவேன்னு நேரா அந்த பொலிட்டீஷியன் வீட்டுக்கே போய் ஏதோ நிஜ ரேஸ்ல கலந்துக்கிட்டு காரை பயங்கரமா ஓட்டி பினிஷ் லைனை கிராஸ் பண்ண ரேஞ்சுக்கு பயப்பட இமேஜினேஷன்ல மூழ்கி போகவும் அங்க இருந்த சைக்கோ போலீஸ் ஆளுங்களோட
ஆளுங்களோட சேர்ந்து சுத்தி வளைச்சு லாக் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவும் அதை பார்த்துட்டு சரி இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு சரண்டர் ஆக போறப்ப அந்நேரம் ஹீரோயின் போன் பண்ணி என்ன கருமத்தையா பண்ணி தொலைச்ச, உன்னை தீவிரவாதின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் தேடி வந்துட்டு போறாங்கன்னு பயங்கரமா புலம்பும் போது என்னது நான் தீவிரவாதியான்னு இவனே ஒரு செகண்ட் மிரண்டு போக, இங்க பாரு உன் கூட வாழவே எனக்கு சுத்தமா பிடிக்கல தான், ஆனா இருந்தாலும் எனக்கு இப்ப வேற வழி இல்ல, பையன்கிட்ட நீ வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்கிறதா போய் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிருன்னு அவன் சொன்னதும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ முதல்ல பையன்கிட்ட போன கொடு, நான் அவங்ககிட்ட பேசியே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறான். அப்ப ஹீரோயின் செம்ம கடுப்பாக்கி உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழ்றதே பெரிய விஷயம், என் பையனுக்கு அப்பாவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன், தயவு செஞ்சு எங்க கண்ணில் பற்றாத சாமின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுற. சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறத கூட கண்டுக்காம இவன் பாட்டுக்கு கூலா போன் பேசுறத பார்த்து காண்டான அந்த சைக்கோ போலீஸ் நம்மளால அரெஸ்ட் பண்ணி வண்டியில தூக்கி போட்டு போற வழியெல்லாம் வச்சு சேமா குமுறான். அப்ப இவங்க போயிட்டு இருக்கிற வண்டி நேரா போய் ஒரு சிக்னல்ல நிக்கிறப்ப சைக்கோ பிடிச்ச அந்த போலீஸ் இங்க எதுக்குடா நிக்கிறேன்னு டிரைவர் கிட்ட சண்டைக்கு போக அந்நேரம் சைட்ல படுவேகமா வந்த நம்ம செப்பல் சுந்தரம் இவங்க வண்டியை ஒரே சொருகா சொருகி ஹீரோவை அங்க இருந்து காப்பாத்திட்டு போகவும் பைத்தியம் பிடிச்ச அந்த போலீஸ் பயங்கர வெறியாகி காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பக்கம் நம்ம செப்பல் சுந்தரம் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, எப்படியாவது பார்டரை கிராஸ் பண்ணிடணும்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப பிடிவாதமா கடைசியா ஒரே ஒரு தடவை என் பையனை மட்டும் பாத்துக்கிறேன்னு ரொம்ப கெஞ்ச இவனும் வேற வழி இல்லாம வண்டியை நேரா அவனோட வீட்டுக்கு விடுறான். நம்மால் பார்க்கிங்ல இருந்தே பொண்டாட்டிக்கு போன் பண்ணி பையனை மட்டும் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு அவங்க ரெண்டு பேரையும் கீழே வர வைக்க இவன் நினைச்ச மாதிரியே அவங்க வெளியே வந்ததும் ஆசையா பேசலாம்னு போக பார்த்தா ஏதோ ஒரு பக்கி இவன் வண்டிக்கு குறுக்க காரை நிப்பாட்டி லந்து பண்ணியிருந்தான்ல அவன் இப்ப வந்து அவனோட கார் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு எவன்டா இந்த வேலையை பார்த்ததுன்னு பயங்கரமா கதறிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இதெல்லாம் பையன்கிட்ட போக முடியாம தடுமாறிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம செப்பல் சுந்தரம் ஹார்பருக்கு போன் பண்ணி இவங்க தப்பிக்கிறதுக்காக ஒரு போட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த உடஞ்ச காரோட ஓனர் மூதேவி அந்த பக்கம் போனதும் மெதுவா வெளியே வந்து பொண்டாட்டி பிள்ளை கிட்ட போறான். ஹீரோயின் அவனை பார்த்ததும் ஏன் இப்படி இருக்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது நம்மால் பையனை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்கிட்ட பேச போக அந்நேரம் நம்ம சைக்கோ போலீஸ் ஆளுங்களோட வந்து கன் பாயிண்ட்ல மடக்கவும் ஒரே ஒரு தடவை என் பையன்கிட்ட மட்டும் பேசிக்கிறேன்னு அவன் காலில் விழுத குறையா கெஞ்சுவான் பாருங்க. இந்த சீன்லாம் அவ்வளவு உருக்கமா எடுத்திருப்பாங்க. ஹீரோ அவளை எமோஷனோட கேட்டோம் அந்த சைக்கோ போலீஸ் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பையன் முன்னாடியே போட்டு இவனை செம்மடி அடிக்க கரெக்டா நம்ம செப்பல் சுந்தரம் அங்க இருந்த உடஞ்ச காரோட ஓனர் மூதேவிய கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு வந்து ஒழுங்கா ஆளை விட்டுருங்கன்னு இவங்கள பிளாக்மெயில் பண்றான். அப்ப போலீஸும் வேற வழி இல்லாம நம்மால ரிலீஸ் பண்ணும்போது ஹாஸ்டேஜா இருக்கிற அவனோட கார்லயே ஏறி போற வழியில அவனை பொட்டலம் கட்டி வீசிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக ஒரு பக்கம் ஒரு போலீஸ் படையே வெறிகுண்டு பின்னாடி விரட்டி வந்துகிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ஷார்ட்கட்ல வந்த அந்த சைக்கோ போலீஸ் இவங்க வண்டியோட டயரை சுட்டு மொத்தமா கவுத்து விட்டுறான். இதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 50 கார் பின்னாடி ஒரு 50 கார் இது போக ஹெலிகாப்டர்னு ஒரு போலீஸ் பட்டாளமே இவங்களை சுத்தி வளைச்சிருக்க. எனக்கு படத்துல பிடிக்காத ஒரே சீன் இதுதான். ஏன்னா இந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனை காம நேரமா போட்டு ஜவ்வா இழுத்துருப்பாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி கிரிமினலை போலீஸ் சுத்தி வளைச்சா என்ன பண்ணுவாங்க, ஒன்னு சுட்டு பிடிப்பாங்க இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுவிட்டு இவங்க ஒரு பக்கம் சரண்டர் ஆயிடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம வெறும் 6 புல்லட் இருக்கிற கண்ணை வச்சுக்கிட்டு வந்தா எல்லாரையும் சுட்டு கொண்டு போடுவோம்னு ஓவரா டபாச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. டேய் என்னடா இது ஒரே கிரிஞ்சா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்னா எப்பவுமே நம்ம ஆளுங்க மேல குளவரியோட இருக்கிற அந்த சைக்கோ போலீஸ் ஏதோ மிகப்பெரிய தீவிரவாதியை தன்னந்தனியா பிடிச்ச ரேஞ்சுக்கு பயங்கர பில்டப் கொடுத்த இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாது ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்கன்னு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம ஹீரோவும் செப்பல் சுந்தரமும் ஆளுக்கு ஒரு பக்கம் போன் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி போன் தானே பேசுறாங்க, இந்த கேப்ல அவங்கள சுட்டு பிடிக்கலாமே அப்படின்னு நீங்க லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இவங்க சுடல, ஏன்னா இது கிளைமேக்ஸ். இப்ப ஹீரோ அவனோட தகப்பனுக்கு போன் பண்ணி எதுக்குடா என்னை இப்படி ஒரு ஆளா வளர்த்து என் வாழ்க்கையவே சேதாரம் பண்ணன்னு அவனை பிடிச்சி வண்டையா கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம செப்பல் சுந்தரம் ஆஸ்பத்திரியில இருக்கிற அந்த நர்ஸுக்கு போன் பண்ணி எனக்காக கடைசியா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் இவ்வளவு பணத்தை மறைச்சு வச்சிருக்கேன், என் அம்மாவோட இறுதி சடங்குக்கு என்னால வர முடியாது, சோ எனக்கு பதிலா நீங்களே அதை சீரும் சிறப்புமா பண்ணி முடிச்சிருங்கன்னு ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா போலீஸ் வெயிட் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்னன்னா நம்ம ஆளுங்க போலீஸோட கண்ணை ஆட்டையை போட்டு வந்திருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இதுவரை யாரையுமே அவங்க கொல்லல. என்ன ப்ரோ நம்ம செப்பல் சுந்தரம் தான் அந்த அரசியல்வாதியை சுட்டுட்டானே அப்புறம் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த செருப்படி வாங்கின பயலுக்கு அந்த அளவுக்கு கரெக்டா சுட தெரிஞ்சிருந்தா இவன் எதுக்கு திருட்டு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் சுட ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அந்த ஆள் மயங்கி விழுந்ததும் குண்டு மேல பட்டதா நினைச்சு இவன் தன்னைத்தானே ஒரு கிரிமினல் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்க. அந்த ஆள் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம ஆஸ்பத்திரியில ஜம்முன்னு உட்காந்துருக்கான். ஆக்சுவலா இப்ப நினைச்சாலும் நம்ம ஆளுங்க சரண்டர் ஆகி வெறும் குறைஞ்சபட்ச தண்டனையை மட்டுமே அனுபவிச்சுட்டு ஈஸியா வெளியே வந்துடலாம். ஆனா இவங்க லைஃபை கொஞ்சம் பாருங்களேன். ஹீரோவா அவன் பொண்டாட்டிக்கே சுத்தமா பிடிக்கல. இந்த பக்கம் நம்ம செப்பல் சுந்தரத்துக்குன்னு இருந்த ஒரே உறவு அவங்க அம்மா மட்டும்தான். அவங்களும் இப்ப இறந்து போனதால இதுக்கு மேல லைஃப்ல நமக்குன்னு என்னடா இருக்குன்னு யோசிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல போலீஸை நோக்கி கண்ணை நீட்டிட்டு பாயறாங்க. அடுத்த செகண்டே படபடன்னு இவங்க மேல துப்பாக்கி சூடு நடக்குது. இந்த துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் ஹீரோவும் அவனும் செத்துட்டாங்களா இல்லையாங்கிறத நமக்கு பெருசா காட்டல. ஆனா நடுவுல ஒரு சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கார்ல போறப்ப செப்பல் சுந்தரம் நம்மால பார்த்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னல, இப்ப சொல்றேன் பங்கு என்ன நடந்தாலும் சரி கடைசி வர உன் கூட ஒரு நண்பனா நிக்க நான் இருப்பேன்னு சொல்றத காட்டி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோவும் அவனும் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நடுவுல ஒரு டைம் நம்ம ஹீரோவோட மேனேஜர் நீலாம் இந்த உலகத்துல வாழவே ஃபிட் இல்லாத ஆள்னு சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் கிளைமேக்ஸ்ல உண்மையாகி போச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.